ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே மலரட்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு முக்கியமான தகவலை நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். நம்மளுடைய ஒயிட் பேட்சஸ் நல்லாவே க்யூர் ஆகிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த இடம், இந்த கழுத்து, இந்த ரெண்டு சைடு ஃபுல்லாக நம்மளுடைய பழைய புகைப்படத்தில் இருந்திருக்கும். சுத்தமாக இப்போ இல்லை, நல்லாவே க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது 1 வீக் அல்லது 1 மந்தில் இது காணாமல் போயிடும். அதே போல் கழுத்தில் பாருங்கள், நல்லாவே டாட் எல்லாம் பெருகி சேம் கலருக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 1 வீக்கில் காணாமல் போயிடும். மற்றது மேலே இருக்கிற இடம்லாம் மறுபடியும் ஒன்றிணைய போகுது. இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கான ஒரு புது முயற்சிகளை நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் மூலியமாக நம்ம கொண்டு வர போகிறோங்க. ஏன்னா நானே பல தகவல்களை நம்ம ஒரு சில புரிதல் இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணி ஒரு சில பக்க விளைவுக்கு ஆளாக இருக்கிறேன். அதை தாண்டி பல பேருக்கு கொடுத்து அதை சார்ந்தும் ஒரு சில சைடு எஃபெக்ட் நமக்கு வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய தன்னிச்சை முடிவில் தான் அவங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் நமக்காக, ஓகேங்களா, ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த புது ஆண்டில் நான் ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் மட்டுமே இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் ஈடுபடலை. பல நண்பர்கள் நம்ம போல் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி முன் வராங்க. அவங்களுடைய சப்போர்ட்டும் இணைஞ்சு தான் ஒரு கரெக்டான ஒரு உணவு முறைகளும் கரெக்டான ஒரு மருத்துவ முறைகளும் நம்ம கைட் பண்ணுறாங்க. அதாவது மருத்துவம் அப்படின்னோடனே நம்ம ஒரு மருந்துகளை கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? அதை தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா நான் டாக்டர் கிடையாது, இது ஹாஸ்பிட்டல் கிடையாது, எங்கள் பரம்பரையில் யாருமே வைத்தியர் கிடையாது. நம்ம ஒரு சித்த மருத்துவத்தில் பாரம்பரிய வைத்தியம்னு சொல்லி கூட மருந்து கொடுக்குற அளவுக்கு கூட நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. மற்றபடி உணவே மருந்து அப்படிங்கக்கூடிய கோட்பாட்டை நம்ம நோக்கி போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு முறைகளை நம்ம மறந்துட்டோங்க. அதை சார்ந்து நம்ம மீட்டு கட்டமைச்சு நம்மளுடைய வெண்புலி தாக்கத்தை குணப்படுத்த நம்ம முயற்சி எடுக்கிறோங்க. அதில் தான் வெற்றி கண்டுட்டுருக்காங்க. கசப்பு, துவர்ப்பு, நீர் சார்ந்த உணவு முறைகளை அதிகப்படுத்தி உப்பு, புளிப்பு, காரத்தை நம்ம குறைச்சிட்டு வரோங்க. அதுலேயும் குறிப்பாக உப்பு சுத்தி முறை அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை இந்த ஆண்டில் நீங்கள் பார்க்கலாம். எதற்காகனா அந்த தகவல் எனக்கு இப்போ தான் கிடச்சி. இன்றைக்கி உப்பு இல்லாமல், புளிப்பு இல்லாமல், காரம் இல்லாமல் ஒரு உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. பல பேர் பார்த்திங்கன்னா உப்பு கடிட்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் புளிப்பு கடிட்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் காரத்துக்கு கடிட்டாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சுத்தி முறை இருக்குது. அதோடைய தாக்கத்தை தணித்து நம்ம பயன்படுத்தலாம் பாதிப்பின்றி. அதெல்லாம் இனி வரக்கூடிய வீடியோக்களில் நீங்கள் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. அதே போல் உங்களுடைய அனுபவத்தையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது எனது வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு நீங்கள் அப்டேட் கொடுக்கலாம். ஏன்னா மற்ற நண்பர்களுக்கு அது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்களுடைய மனவலி, உங்களுடைய உடல் உழைப்பு, அதாவது இந்த வெண்புலிக்காக நீங்கள் போடக்கூடிய எபோட் எல்லாமே உங்களுக்கு பலன் தரலன்னா கூட மற்றவங்களுக்கு அது பயனுள்ள தகவலாக அமையுங்கிறதுனால நீங்கள் முன் தகவலை சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு குணமாக்கிறதுக்கான அனைத்து விதமான கரெக்டான வழிமுறைகளையும் நம்ம ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோங்க. புது ஆண்டில் பல மருத்துவ முறைகளை நம்ம இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்த போகிறோங்க. விரைவில் இதுக்கான ஒரு மெடிசன்ஸ் உள் ரீதியாக நம்ம கண்டறிஞ்சு விரைந்து குணப்படுத்த நம்ம முயற்சி எடுக்க போகிறோங்க. மேல் ரீதியாக நம்ம 100% சக்ஸஸ் நம்ம கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த ரிசல்ட் எல்லாம் வரதுக்கான மேல் மருத்துவம் தான். உள் மருத்துவம் ஒரு 20% நமக்கான சப்போர்ட் கொடுத்துட்ருக்குது. தேங்காய் பால், கோவேலி சார், கருவேப்பிலை ஜூஸ், இதுமாரி. அதை கடந்து இன்னும் பாசிட்டிவ் ரிசல்ட் கொண்டு வரதுக்கு இன்னும் பல உணவுகளை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த போகிறோங்க. இதுக்கான ஒரு பங்களிப்பு, ஒத்துழைப்பு, உங்களுக்கான பொறுமை, இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டமைக்கணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். ஆனால் இதுக்கு மேலே என்னுடைய உடல்நிலை அதிகப்படியான ஒரு சில மெடிசன்ஸ் சார்ந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஏன்னா ரிசல்ட் இருக்கும்போது அது மேலும் என்னென்னு ட்ரை பண்ணாங்கன்னா நமக்கு அது பரப்பி விட்டு போயிடும். மற்ற நண்பர்களுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிட்டுரும். நல்லா வச்சுங்களேன், இப்போ திடீர்னு உங்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்லி எதனாலுங்கிறதெல்லாம் பல பேருக்கு புரிஞ்சிக்காமல் போயிடுவீங்க. அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. அதேமாரி ஃபேமிலியுடைய பொருளாதார கட்டமைப்புக்காக நம்ம வேலைக்கும் போகிறதுனால நம்ம ஒரு சில விடயங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் நமக்கு வயதுனா பல ஆண்டுகள் நம்ம உடம்புல ஒயிட் பேட்சஸ் விட்டுட்டுங்க. இனி அதிகப்படுத்தாமல் நம்ம தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நம்பிக்கை விட்ட போகிறோங்க. அது எனக்கு குணமாகும். ஆனால் இள வயதில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ தான் வெண்புலி வந்தவங்களுக்கும் ரொம்ப பாசிட்டாக குணமாகும். ஓகேங்களா? அதுக்கான நம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். ஓகேங்களா? இன்னொன்று, உணவே மருந்து அப்படிங்கிற கோட்பாட்டை நீங்கள் உள்வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே குணமாக்கலாம். வெறும் மருத்துவத்தை மட்டுமே நான் மேற்கொண்டு நம்ம ஆகாரத்தெல்லாம் நான் எப்பயும் போய் சாப்பிட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் பற்றி இல்லை அது இதுன்னா அது குணமாக்குறதுங்கிறது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா
மருத்துவம் இன்னும் வேர்ல்டு லெவலில் விரைந்து குணப்படுத்தக்கூடிய மருந்துகளோ தடுப்பூசிகளோ கண்டுபிடிக்கல. அது ஒரு சப்போர்ட் மெடிசின்ஸ் தான். மற்றபடி இயற்கை சார்ந்த வாழ்வியலில் நீங்கள் ஒன்றிணைய வேண்டும். சூப்பர் ஃபுட்டு, ஹாப்பி லைஃப் ஸ்டைல், அவாய்ட் ஃபுட்டு ஓகேங்களா. அதேமாரி தவறுகளை திருத்திக்கிறது. ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட்டு வைத்தியமாக அமைச்சிக்கல அப்படின்னா நல்லாவே நமக்கு பரப்பி விட்டு போயிடும். மருத்துவ தவறுகள்னால தான் பல பேர்த்துக்கு இது பரப்பி விடுது. இதை கண்டு பயப்படுறதுனால தான் ஹார்மோன் சேஞ்சு பல பேர்த்துக்கு பரவுது. இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்து நீங்கள் பயத்தை போக்கி உங்களோட விடாமுயற்சியை பின்பற்றி வந்தீங்கன்னா 100% வெண்புலியை நம்ம குணமாக்கலாம் ஓகேங்களா. மனம் தளர வேண்டாம். இந்த புது ஆண்டில் புது முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதுக்கு கரெக்டான ஒரு புரிதலோடு மேற்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேபி. நன்றி, வணக்கம்.